ஏன்பா இதெல்லாம் என்ன ஃபோட்டோ பாது ஏன் போட்டா சாமி வேற தேர சாமி வாங்க சாமி கொடுங்க அப்புறம் குடிச்சிக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல சூடாக இருக்கா இந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன் இரு பத் ரைட் 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 ஆத்மா வணக்கம். இப்போ நிறைய பேர் முறையாக பிரம்மஸ்ரீ பட்டம் வாங்கியிருக்காங்க. அதாவது 18 படிநிலைகளையும் கடந்து அவர்கள் ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். நமது குருவாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. சிலவங்க 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு டாக்டர் பட்டம் போட்டது மாதிரி சிலவங்க ஒரு 3 படிநிலை 2 படிநிலை முடிச்சுட்டு பிரம்மஸ்ரீ அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அவங்க உபதேசமும் வழங்குறாங்க. அப்படி அவங்கள்ட்ட உபதேசம் நம்ம பெறும் பொழுது அதனால என்ன விளைவுகள் ஏற்படும், அதுக்கு அதை பற்றி நீங்க சொல்லுங்க. இது வினை பயன் தான் சாமி. உபதேசம் அங்கே போய் உபதேசம் வாங்குறீங்கன்னா உங்கள் வினை பயன் அது. ஏன்னா ஒரு குருவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வினை இல்லை. உங்கள் வினை பயன் மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில் எடுத்துகிட்டு போய் அழுத்துதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அங்கே போய் மாட்டிக்கினீங்க, அங்கே உபதேசம் வாங்கியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அதுக்கு வர விளைவுகளை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குரு எப்படி இருக்கணும், ஒரு சீடன் எப்படி இருக்கணும், 2 விஷயத்த அங்கே சொல்கிறாங்க. ஒரு குரு எப்படி இருக்கணும், பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பற்கன்றீர் உண்மை ஞானம் பெற்றவரே. சேய் போல் இருப்பாங்க, சேய்னா குழந்தை. சேய் போல் இருப்பற்கண்டீர் உண்மை ஞானம் பெற்றவரே. அப்படிப்பட்டவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லைன்னா இந்த மாதிரி போலி சாமியார்கிட்ட சிக்கி நீ சின்ன பின்னம் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது. அது உன்னோட வினை பயனை நீ அனுபவிச்சுட்டு தான் போகணும். சரியா சாமி? சாமி, கர்மவினை சொன்னீங்க. ஆமா. இது எதனால வருது? இத போக்கணும்னா என்ன செய்யணும்? வினை போகமே ஒரு தேகம் கண்டாயின. இந்த உடல் அமையிறது வினையினால. வினை இல்லைன்னா நீ பிறக்க போறதே கிடையாது. வினை இருக்கிறதால தான் பிறந்திருக்கிற. அப்போ இந்த வினை என்னன்னா சஞ்சிதம், ஆகாமியம், பிராரத்துவம் அப்படின்னு 3 வகையில் இருக்கு. வினைன்றது 3 வகை. சஞ்சிதம்ன்றது ஏற்கனவே இருக்கக்கூடியது. ஆகாமியம்ன்றது பிறந்ததுக்கு அப்புறம் இங்கே செய்யறது. பிராரத்துவம்ன்றது உனக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய தொகுப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு. அப்போ இந்த வினை எங்கேருந்து வருதுன்னா பல பிறவிகளை கடந்து தான் நம்ம இந்த உடல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகாமியம், பிராரத்துவம், சஞ்சிதம் இந்த 3 வினைகள் ஏற்கனவே பல கோடி பிறவிகள் கடந்து வந்திருக்கிறோம். இது என்ன சொல்றாங்கன்னா 7 கடல் மணலை அளப்பினம் அரிது எனதிடர் பிறவி அவதாரம் அப்படின்றத ரொம்ப அழகா ஒரு பாடல்லாம் சொல்றார். அப்போ 7 கடல் மணலை கூட அளந்துடலாம், என்னோட பிறவி அளக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஒரு ஞானின்னா. எவ்வளோ பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோம். அப்போ அந்த பிறவியெல்லாம் நம்ம கடந்து வரும்போது நம்ம செய்த பாவ புண்ணியங்கள்லாம் பதிவாயிருக்கு. இந்த பதிவுகள்லாம் மலையோ கூஞ்சி கிடக்குது. அதுலேருந்து மீண்டும் பிறவி எடுக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் காலி பண்ணிட்டு நீ வந்திருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படி அதை காலி பண்ணிட்டு வர்றதுக்காக நம்ம மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டு அந்த கொஞ்சம் வினையை எடுத்துக்கிட்டு வரோம் இங்கே காலி பண்ணணும்னு. இது எப்படி இருக்குன்னா, கழனியில் ஒரு ஏக்கரா இருக்கு, உழவு ஓட்டிட்டோம். 1 ஏக்கரா உழவுக்கு உழவு ஓட்டி தண்ணி கட்டு எல்லாம் ரெடியாக வச்சுட்டோம். நாற்றெல்லாம் நட்டாச்சு. நாற்று நடவு பண்ணணும். அப்போ நாற்று விடுறதுக்கு 25 கிலோ நெல் நாற்று விட்டாச்சு. 25 கிலோ நெல்லில் வந்த நாற்றை 1 ஏக்கரால் நடவு பண்ணுறேன். நடவு பண்ணதுக்கப்புறம் அரைப்பறக்கிறேன். 4 மாதம் கழிச்சு அரைப்பறுத்த உடனே எனக்கு வந்தது எவ்வளோன்னா 40 மூட்டை. 40 மூட்டை
நான் பண்ணது 25 கிலோ நெல்லில் நாற்று ரெடி பண்ணி அந்த நாற்றை நடவு நட்டதுக்கப்புறம் எனக்கு வந்தது எவ்வளோன்னு சொன்னால் 40 மூட்டை நெல் வந்துடுச்சு. அது மாதிரி கொடுத்து அமிச்சது 25 கிலோ விதை உனக்கு மேலேருந்து கொண்டு வந்த சஞ்சிதம். இந்த கொண்டு வந்து என்ன பண்ணணும் இங்கன்னா அவிச்சிடணும். என்ன பண்ணணும்னா வறுத்துடணும். வறுத்துட்டின்னா இங்கே போட்டின்னா முளைக்காது. ஆனால் நீ என்ன பண்ண வறுக்காமையே இங்கே போட்ட உடனே அது பாட்டுக்கு முளைச்சி 40 மூட்டை இப்போ அறுவடை தூக்கின்னு மறுபடியும் நீ போனோம் அங்கே. அடா பாவி வாரினந்து கொட்டின்னு இருக்கிறியே, நான் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து காலி பண்ணிட்டு வாடான்னு சொல்கிறேன்னே. 25 கிலோ குத்தாமிச்சா 400 கிலோ தந்து கொட்டுறியே நியாயமா இதுன்னு திட்டுறான். அங்கே போனான் மறுபடியும் ஒரு 25 கிலோ கையில் கொடுத்து அனுப்புகிறான். நீ என்ன பண்ண எடுத்து வந்து இங்கே வறுத்துணும் அதை. ஆனால் இங்கே வறுக்கிறது இல்லை. அதை எப்படி வறுக்கணுன்றதை தான் இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம குருமார்கள். இதை இங்கே வறுக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம குருமார்கள் செய்தாங்க. அதுக்கான வழியை நமக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நெருப்பு எடுத்துன்னு போயின்னு இருக்கிறோம். எப்படியும் போயிட்டு இந்த வினையை அவிச்சிருவோம் இல்லை வறுத்துருவோம். நெருப்பு எடுத்துன்னு போயின்னு இருக்கிறோம். கிட்டத்தட்ட கிட்ட போன உடனே அது எங்கே இருக்குதோ அங்கே போன உடனே நம்ம ஒரு அடுப்பை வச்சு இந்த நெருப்பை வச்சு பற்ற வச்சு அதெல்லாம் அவிச்சிருவோம் சாமி. அவிச்சிட்டு நாங்கள் போக மாட்டோம். இனிமேல் இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு இறப்பு கிடையாது சாமி. சொல்லுங்க, முடிஞ்சிச்சு. உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். சாமி, நம்ம மனசுல உள்ள கெட்ட எண்ணங்களை அழிப்பதற்கு நம்ம உடல்ல உள்ள மணிப்பூரக பகுதியை குளிர்மையாக வைத்துக் கொண்டால் அதிலிருந்து தவிர்க்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அது பற்றி உங்க கருத்து என்ன சாமி? மணிப்பூரக பகுதி யார் சொன்னாங்க சாமி? இதை நம்ம ஐயாவே சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. மணிப்பூரகத்திலையா? ஐயா சொன்னா சரி. அதில் ஏதாவது 3 விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, இப்போ திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருக்கார். அதில் போய் யாராவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமா? தப்பே கண்டுபிடிச்சானா அவனை மாதிரி முட்டாள் உலகத்திலே கிடையாது. இல்லையா? அது மாதிரி ஐயா சொன்னது தான். அதில் நம்ம ஒன்றும் சொல்கிறது மாற்று கருத்து எனக்கு கிடையாது, யாருக்கும் வராது. அதை விட்டுருங்க. ஆனால் மணிப்பூரகத்தில் இருக்குது. மணிப்பூரகத்தில் தான் அப்படின்னா இப்போ மணிப்பூரகம் எங்கே இருக்குது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ மூலாதாரம், அடுத்து சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம்ன்றது தொப்புள் பகுதி, மணிப்பூரகம்ன்றது இருதயம் இல்லையா? இருதயம். அதுக்காக தான் இங்கே ஒரு பாக்கெட்டை வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆண்களுக்கெல்லாம் இடது பக்கமாக ஒரு பாக்கெட் இருக்கும், இடது பக்கம். அப்போ நமக்கு எங்கே இருக்குது ஆற்றுனா இடது பக்கம். அப்போ மணிப்பூரகம்ன்றது இடது பக்கத்தில் இருக்குது. இங்கே என்ன இருக்கணும்னா கருணை இருக்கணும், அன்பு இருக்கணும். அப்போ இருந்தாதான், அன்பும் கருணையும் இருந்தாதான் நீ பாக்கெட்டுக்குள்ளே கையை விடுவ, 10 ரூபாய் எடுத்து கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அதனால தான் அதை இடது பக்கம் வச்சிருக்கிறாங்க. சரியா? அதனால தான் ஐயா சொல்லியிருக்காரு மணிப்பூரகத்தை குளுமையாக பார்த்துக்க, அப்போ தான் நீ 10 ரூபாய் கொடுப்ப. அது சூடானா கொடுக்க மாட்டேன், அதனால் அதை பத்திரமா பார்த்துக்கிடான்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. நமக்கு அது புரியாமல் போயிருக்கு. சரியா? இப்போ இவரால் அது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, எனக்கும் இப்போ புரிஞ்சிச்சு. சொல்லு சாமி. ஓகே ஓகே. நம்ம இந்த ஞானத்தை அடைவதற்கு எந்த மார்க்கம் சிறந்தா இருக்கு? கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆமாம். கோயில் இறைவனை தரிசிக்கிறோம். ஆமாம். அந்த பக்தியின் மூலமாகவும் நம்ம இதை அடைய முடியுமா? இல்ல இந்த யோகத்தின் மூலமாக தான் அடைய முடியுமா? சிறந்தது என்ன சாமி? இப்போ வலது கண் சிறந்ததா இடது கண் சிறந்ததான்னு கேட்குறாரு. ஏதாவது ஒரு கண்ணை நோன்னா தான் இவருக்கு தெரியும். 2 கண்ணும் சிறந்தது தானே. இதில் என்ன கேள்வி? பக்தின்னா அது மட்டும் கம்மின்னு கிடையாது. 4 படிநிலைகள் இருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 படிநிலைகள் இருக்கு. அப்போ இதுல இது சிறந்ததா அது சிறந்ததான்றது பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாமே சிறந்தது தான். ஏன்னா எல்லாமே இறைவன் கிட்ட போறதுக்கான பாதையை கொடுத்துடுச்சு. பக்தி மூலமா போனது. அதுக்காக தான் 4 பேரை வச்சாங்க இங்க. 4 பெருமக்களை ஏன் இங்க சைவத்துல கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இந்த 4ம் புரியறதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. என்னன்னா முதல்ல பக்தி மார்க்கத்துல அப்பர் என்ன பண்றாருன்னா சிவபெருமான, ஐயா நீ என்னோட முதலாளி, நான் உன்னோட தொழிலாளி, என் கடன் பணி செய்து கிடப்பது, உன் கடன் அடியேனை தாங்குதல்னார். எப்படி சொன்னார் பார்த்தீங்களா?
நான் நீ சொல்ற வேலையெல்லாம் செய்வேன், உனக்கான கடனை செய்யறது தான் எனக்கு வேலை. ஆனா உன் வேலை என்னன்னா இவரே சொல்லிட்டார், உன் வேலை என்னன்னா என்னை பார்த்துக்க சாமி. ஒரே வார்த்தையில் என் கடன் பணி செய்து கிடப்பது, உன் கடன் அடியனை தாங்குதல். அப்ப என்ன அர்த்தம்னா பக்தி மார்க்கத்தில் அவர் போனாரு, அவரும் மோட்சத்துக்கு போயிட்டார், இறைவன் அவருக்கு வழிகாட்டினாரு. அப்போ அடுத்தது வராரு யாரு? அப்பருக்கு அப்புறம் சுந்தரர். அவரு சிவபெருமான நண்பனா பார்த்தார். அப்பர் அவரை முதலாளி தலைவனா பார்த்தாரு, இவர் என்ன பண்றாருன்னா நண்பனா பார்த்தார் சுந்தரர்.